அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. மாதம் முழுவதும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துகிட்டே இருக்கணும், வீட்டில் பணம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும், பர்ஸில் குறையாமல் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய விருப்பமும் கூட. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டே, ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் வருவது கூட அந்த தேதியில் தான். இந்த 1ஆம் தேதி அன்று நம்ம என்ன விஷயத்தை செய்கிறோமோ அது அந்த மாதம் முழுவதும் தொடரும் அப்படிங்கிறதுக்காக தான் சில மங்கள பொருட்கள் வாங்கிறது, கோவிலுக்கு செல்வது, தான தர்மங்கள் செய்வது இதெல்லாம் செய்வோம். இதை நம்ம தமிழ் புத்தாண்டின் முதல் தேதி, ஆங்கில புத்தாண்டின் முதல் தேதி மட்டும் செய்யாமல் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியும் செஞ்சோம் அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு பணவரவு நமக்கு ஏற்படும். மாதம் முழுவதுமே ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி ஜூன் மாதத்தின் முதல் தேதி, அதுவும் சனிக்கிழமை நாளில் வருது. சனி பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சோம் அப்படிங்கும்போது அது பெருகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த தேதி பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உரியது, இந்த 1 அப்படிங்கிறது. அடுத்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா 6ங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரிய எண். இந்த 2024 இந்த 24ங்கிறதையும் நம்ம 2+4ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 6ன்னு கிடைக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரியது. நமக்கு ஆடம்பரமான வாழ்க்கை அமையணும், எல்லாரும் மதிக்கும்படி வாழ்க்கை அமையணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருளாசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கேற்றாற் போலவே இந்த 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் நமக்கு 6 அப்படிங்கிற சேர்க்கையில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது சனிக்கிழமை இருக்கிறதுனால இந்த நாளில் எந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் செய்யணுங்கிறது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். கிராம்பு வச்ச ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கும் பணம் பெருகுவதற்குமான முறை தான். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். மேலும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரிகாரம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும், செய்வாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அமையாது. ஏன்னா அவங்களுடைய வீட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள கூட்டிகிட்டு வெளியில் எங்கேயாச்சும் கூட போயிருக்கலாம். அதே சமயத்தில் எங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் தேதிக்குண்டான பலன் கிடைக்கணும், இவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே, சுக்கிர பகவானுடைய அருளாசி பெற்றதுன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்களுக்கும் அவருடைய அருட்பார்வை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் முழுவதும் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடனே கமெண்ட் பண்ணுவீங்க, அது எப்படி உழைக்கிற காசே கையில் நிற்க மாட்டேங்குது, இந்த வீடியோ பார்த்தாலே பணம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உழைக்கிற காசு கையில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பார்க்க சொல்கிறேன். இப்போ தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம செலவு செய்வோம், வீண் வரையும் ஆகாது. மேலும் செலவு செஞ்ச தொகையானது ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வகையில் நமக்கே திரும்ப கிடைக்கும். அந்த மாதிரி யோகங்களால் இப்போ நான் சொல்ல போகிற முறையினால் உங்களுக்கு அமையும். வீடியோ பார்த்தாலே போதுன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே நம்ம சேனலில் 4-5 தடவை இந்த மாதிரி வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்து நான் சொன்ன மாதிரி செஞ்ச எல்லாருக்குமே உடனடி பலன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிடத்திற்குள்ளேயே பணவரவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது போல் வீடியோக்கள் போட்டிருப்பேன் இல்லையா, அதுக்கு கீழே போய் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில். அவங்களே தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருப்பாங்க. மற்ற மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னாலும் இது போல் இமேஜை பார்த்தா பணம் வரும்ட்டு நான் போடுறேன்னு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனடியாகவே நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி என்றும் நான் சிறப்பான இமேஜை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதன்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த இமேஜ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லலாம். இந்த இமேஜை பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் சூரியன் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் தகன்ட்டு மின்ற மாதிரி ஒரு சூரியன். அதாவது 1 அப்படிங்கிறது சூரியனுக்குரிய என்னன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி
2 ஓரத்துலேயும் வந்து சூரியனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ். அதாவது நம்ம அதிகமாக கோல்டு சம்மந்தப்பட்ட பொருட்களையோ இமேஜையோ பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம ஆள் மனசில் அது நல்லா பதிஞ்சு எதை பார்க்குறோமோ அதை நம்ம நோக்கி வர அளவுக்கு நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் நிறைய கோல்டு காயின்ஸ் பார்க்குறீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து உங்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி தரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதனுடைய நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டார் சிம்பல் மாதிரி போட்டிருக்காங்க. மேலும் அந்த ஸ்டாரில் பார்த்திங்கன்னா ஒரு கண் மாதிரி ஒரு சிம்பல் வந்து போட்டிருக்காங்க. அதாவது கோல்டன் ஐ அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லக்கி இமேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதையும் வந்து இது கூடவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்குள்ளேயும் நமக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த ஸ்டார் சிம்பிளை வச்சு நம்ம ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. அதையும் வந்து இது நடுவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்து இந்த கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக 6 எனர்ஜி சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டார் சிம்பல் வந்து போட்டிருக்கிறாங்க. 6 அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரிய எண்ணென்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இங்கேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 6ங்கிற எண்ணிக்கையில் சின்னதாக வந்துட்டு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாவி இருக்குது. அதாவது கோல்டன் சாவி, கோல்டன் கீ. அதில் வந்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய வழி வந்து நமக்கு கிடைக்கும். பணம் வருவதற்கான தடைகளை உடைச்சி அந்த பணத்தை நாம் நேரடியாக ஈர்ப்போம் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆந்தை சிம்பல் வந்து போட்டிருக்கு. ஆந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு பறவையாக கருதப்படுது. நம்ம தான் வந்துட்டு ஆந்தை பார்த்தா பயந்துக்குவோம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு லக்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேலும் வட மாநிலங்களில் ஆந்தையை வந்து மகாலட்சுமி தாயாரின் வாகனமாகவும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆந்தை பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கோல்டன் அவுல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லக்கி சிம்பல் அப்படின்னே சொல்லுவோம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பண்டம் வந்து மாற்றிக்கிறாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறாங்க. எதற்காக இந்த சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த சிம்பிளுக்கு உண்டு. நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேறும் அப்படிங்கிறது இது குறிக்குது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே பவர்ஃபுல்லான ஒரு லக்கி இமேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக தூக்கிட்டு வந்து இந்த ஒரு இமேஜில் உங்களுக்கு நான் இருக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ஃபோனில் வால்பேப்பரில் வச்சுட்டு தினமும் காலையில் எழுந்ததும் இதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலும் சரி, இல்லை இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய வீட்டில் அடிக்கடி நீங்கள் எந்த இடத்த பார்க்குறீங்களோ அங்கே ஒட்டி வச்சாலும் சரி, அதே சமயத்தில் தொழில் செய்யும் வியாபாரம் செய்யும் இடத்துல ஒட்டி வச்சாலும் சரி, அற்புதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் தூங்கி கண் விழிக்கும் போது கூட நீங்கள் இதை பார்த்துட்டு முழிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட இமேஜையோ பொருட்களையோ பார்க்கும்போது நம்மளுடைய மைண்டில் வந்து அது நல்லா பதியும். அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு மொபைலில் இன்றைக்கி ஒரு நாளாச்சும் வால்பேப்பரில் வந்து செட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இடங்கள்லாம் வந்து ஒட்டி வைங்க. இது இன்றைக்கி ஒரு நாள் தான் பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் தினந்தோறுமே இதை பயன்படுத்தலாம். இதை பார்த்து உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும், பிஸ்னஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். மேலும் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இதை பார்க்கறதுக்கோ செய்யறதுக்கோ எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறனால எல்லாருமே இதை பார்த்து பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.